இந்த ப்ளவுஸோட பேக் பட்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வைக்கணும், இப்படிலாம் வந்து கர்வ்லாம் பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து போன் டு போன் ஒரு ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி வேறு மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஷோல்டர் லைனாக நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஷோல்டர் ஸ்டாப் எவ்வளோ தேவையோ, இப்போ நான் 2.5னா 2.5 நான் வைக்கிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் டாட் வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஸ்டாப் எந்த அளவுக்கு நம்ம எடுத்தோமோ அதை மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஆம்கோலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டாட் வச்சு ஆம்கோலுக்கு 5 வச்சு நான் லைன் போடுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு பெஸ்ட்டு இது எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி வேறு ஆன்சரை மார்க் பண்ணுறேன். ஆம்கோலுக்கு வேறு ஆன்சரையும் நான் 1.1 மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு கோட் போடுறேன் பாருங்கள். இப்போ ஆம்கோல் ரெடி. இப்போ எனக்கு ப்ளவுஸோட எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அதை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு 14 தேவை, நான் 14 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன். போட் நெக்குங்கிறதால எனக்கு 2 இல்லை 2.5 3 அந்த மாதிரி நான் மார்க் எடுத்துக்கிறேன். நான் 2.5 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு கர்வால் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடுறேன். இதுக்கப்புறம் தான் முக்கியமானது, நல்லா பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு டீப் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு 9 தேவை, ஸோ அதனால நான் 9 குறிச்சிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கரெக்டாக 9 ஸ்டாப் பண்ணி இப்போ இந்த பக்கம் ஒரு கோடு போடுறேன். இப்போ கர்வ் வந்து ஸ்லாண்டிங்காக நமக்கு வேணும், அதனால எனக்கு திலகம் ஷேப்பில் இருந்தால் போதும் அப்படிங்கிறதால நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ தான் அதோடய அவுட்ஃபிட் வந்து வரும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இது வந்து நான் வந்து 30 பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு சேட் பண்ணுறதால நான் 2 வச்சுக்கிறேன். இதுவே வந்து 34 36 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2.5 அந்த மாதிரி மார்க் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 வச்சுட்டு அதில் சென்டரில் வந்து 0.75 மார்க் பண்ணுறோம் கர்வ் வரைகிறதுக்காக. இப்போ வந்து அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுறோம். இப்போ 2.5 வச்சோம்னா 1 இன்ச்சஸ் வைக்கலாம் சென்டரில், 3 வச்சோம்னா 1.25 வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து இது மாறும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பேட்டர்ன்ஸ் போட்டாச்சு. இந்த சைடு ஜாயின் மட்டும் இருக்குது. ஸோ சைடு ஜாயின் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அது மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக நான் ஒரு கோடு போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இது போல் ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம கட் பண்ணி கிளாத்தில் ட்ரேஸ் அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பேக் பேட்டர்ன்ஸ் தேவையோ அதை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். கிளாத்தில் பண்ணும்போது கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும், கரெக்டாக வராது. அதனால பேப்பர் பேட்டர்ன்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளாத்தில் வைக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கிளாத்தில் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மேலே ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதே போல் அவுட்ஃபிட் பக்காவாக வரும். பட் நம்ம வந்து பேக் பேட்டர்ன் போடும்போது கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வரும் பேக் சைடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது போல் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேக் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட்டான பேக் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து நான் கிளியராக கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே வச்சு நம்ம வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணோம்னா பக்காவாக வரும். ஸோ
ஸோ கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இது போல் தான் நமக்கு அவுட்ஃபிட் இருக்கும். ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி நம்ம அவுட்ஃபிட் பார்க்கும்போது இது போல் இருக்கும். ஸோ இது போல் நிறையா கிளாஸஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் பேக் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.